இன்னைக்கு ஒரு மாதிரி ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். ஜென்ரலாக பெயிண்டிங் பண்ணுறவங்க எல்லாரையுமே நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கல்ப்சர் பண்ணுறவங்களையும் ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே நடிக்கிறவங்க இவங்களையுமே நம்ம தேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இவங்கெல்லாம் கலை சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறதால இவங்கெல்லாம் கலைஞர்கள், அதால் இவங்களை ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்டிஸ்டா, இவங்கெல்லாம் கலைஞர்களா? இதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெயிண்டிங் ஷோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பாருங்கள். நிறைய ஆர்ட் கேலரிஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் பெயிண்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் நிறைய பெயிண்டிங் ஷோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இன்னும் பெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயம் லோவர் மியூசியமில் இருக்க மோனாலிசா பெயிண்டிங்கை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. இந்த மாதிரி ஒரு ஆர்ட் கேலரியில் போய் நீங்கள் ஒரு பெயிண்டிங் பார்க்குறீங்க. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒருவேளை நீங்கள் அந்த பெயிண்டிங்கை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகலாம். வாவ், எப்படி வரைஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸைட் ஆகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயிண்டிங் பிடிக்காம கூட போகலாம் இல்லையா? எப்பவுமே ஒரு பெயிண்டிங்கை பார்த்து அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம கேட்க மாட்டோம். இதே ஒரு டிசைன் வரும்போது அதுக்கு பர்பஸ் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அ டிசைன் வித்தவுட் அ பர்பஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்ட். எப்போ நீங்கள் பண்ணுற டிசைனில் ஒரு பர்பஸ் இருக்கோ அப்போ தான் அது ஆடியன்ஸ் கிட்ட போய் கனெக்ட் ஆகும். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு பிரியாணி கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த போஸ்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும், என்ன ஆர்டரில் இருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கடையோட பேர் இருக்கணும், கரெக்டாக? ஸோ இந்த கடைக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் டாப்பில் இருக்கும். என்னைக்கு இந்த பிரியாணி கடை ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த லான்ச் டேட் தான் ஹைரார்கி 2ல் இருக்கும். கடை பேர் என்னன்றதை சொல்லியாச்சு, என்னைக்கு லான்ச் ஆகுதுன்றதை சொல்லியாச்சு. நம்பர் 3ல் வர வேண்டியது லொக்கேஷன். எந்த இடத்துல இந்த பிரியாணி ஷாப் ஓப்பன் ஆகுது அப்படின்ற லொக்கேஷனை காட்டணும். கடை ஃபோன் நம்பராக இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஹைரார்கி 4ல் வரணும். இந்த ஆர்டரில் தான் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும். ஓகே, இப்போ ரெண்டாவது சினாரியோ நம்ம சூஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த பிரியாணி கடை லான்ச் அன்னைக்கு இவங்க ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த போஸ்டரை நம்ம எப்படி மாற்றுவோம்? ஆப்வியஸாக கடையோட பேர் தான் ஃபஸ்ட்டு மேலே இருக்கணும். பட் ஹைரார்கி 2ல் நம்ம கொண்டு வர வேண்டிய விஷயம் இந்த ஆஃபர் தான். அதாவது ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர் தான் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த ஆடை ஆக்குபை பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ஆஃபர் தான் ஆடியன்ஸோட டச் பாயிண்ட். ஓகே, இதுக்கப்புறம் ஹைரார்கி 3ல் கொண்டு வர வேண்டியது லொக்கேஷன். அதாவது எந்த இடத்துல இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம கன்வே பண்ணணும். இப்போ ஆடியன்ஸ்க்கு ஆஃபரையும் கன்வே பண்ணிட்டோம், எந்த இடம்ன்றதையும் சொல்லிட்டோம். லாஸ்ட்டாக கொண்டு வர வேண்டியது அதோட டேட், லான்ச் டேட்டை நம்ம அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரில் தான் ஒரு ஆஃபர் இருந்தது அப்படின்னா ப்ரொமோட் பண்ணணும். ரெண்டுமே ஒரே ஒகேஷன் தான், பட் வெவ்வேறு சினாரியோவில் இதோட போஸ்டரோட ஆர்டர்ஸ் மாறும். இதுதான் டிசைனோட பர்பஸ். நம்ம பண்ணுற டிசைன் என்ன பர்பஸை சால்வ் பண்ண போகுது, அது மூலயமா கன்சியூமர் கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் டிசைட் பண்ணணும். ஒருவேளை இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்காம நம்ம நமக்கு புரிஞ்ச ஒரு ஹைரார்க்கியில் நம்ம இந்த போஸ்டர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒருவேளை அந்த இடத்துல லான்ச் டேட் கிளியராக கன்வே ஆகாமல் போயிடலாம், இல்லை லான்ச் டேட் பெருசாக தெரியும், மேபி அந்த ஆஃபர் தெரியாமல் போயிடலாம். ஸோ இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக அந்த டிசைன் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யூஸ்வலாக கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. எப்போவுமே கிளைண்ட் ரிவிஷன் கொடுத்தா ஒரு சிலருக்கு கோவம் வரும், இல்லை டென்ஷன் ஆகும், இல்லை எரிச்சலாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு டிசைன் பண்ணுவோம், கிளைண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க ரிவிஷன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. எப்போவுமே ஒரு டிசைனர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு டிசைன் பண்ணவே கூடாது. ஏன்னா எனக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் டிசைன் கிடையாது. அகைன் மறுபடியும் அது அங்கே தான் நிற்கும். டிசைனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அதில் உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் பார்க்கக்கூடாது, கிளைண்ட் சைடில் இருக்கிற பிரச்சனையையும் அது சால்வ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் சொல்கிற மெசேஜ் ரொம்ப கிளியராக போய் கன்வே ஆகணும். எப்போ நீங்கள் பர்பஸ்ஃபுல்லான ஒரு டிசைன் பண்ணிட்டீங்களோ அப்போவே அது கிளைண்ட்டுக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ்க்கும் அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் அந்த ஆஃபர் அப்படின்ற விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அன்னைக்கு அந்த கடைக்கு கூட்டம் கொண்டு வர வேண்டியது தான் அந்த போஸ்டரோட வேலை. செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக நான் ஒரு டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பிரியாணியோட இமேஜை மட்டும் நல்லா பெருசாக காமிச்சு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக காமிச்சு நம்ம அந்த டிசைன் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக அது பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் அன்னைக்கு அந்த அக்கேஷனுக்கான பர்பஸை அது சால்வ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்காது. ஏன்னா அந்த போஸ்டரை பார்த்து அந்த ஆஃபரை பார்த்து அன்னைக்கு அந்த கடை முன்னாடி கூட்டம் வரணுன்றது தான் அந்த கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். பட் இந்த இடத்துல டிசைனில் நம்ம அதை சொதப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த பிஸ்னஸ்க்கு கிரியேட் பண்ணும்.
ஒருவேளை நீங்கள் பண்ணுற டிசைன் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதை இப்படி பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் அதை எஜுகேட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய ரெஃபரன்சஸ் பார்த்துட்டு வருவாங்க. நான் இப்படி ஒரு டிசைன் பார்த்தேன், இப்படி ஒரு டிசைன் பார்த்தேன் அப்படின்னு நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வருவாங்க. பட் அந்த டிசைன்ஸ் எல்லாமே மேபி ஐ கிராபிங்காக இருக்கும், பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் இவங்க கொண்டு வர கண்டென்ட்டோட அது மேட்ச் ஆகுதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல இல்லை நீங்கள் கொண்டு வர கண்டென்ட்டுக்கு இந்த டிசைன் செட் ஆகாது, நம்மளோட பர்பஸே வேறு அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிளைண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ரிவிஷன் வரும்போது நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற டிசைனில் அந்த லாஜிக்கும் சரி அந்த பர்பஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ரிவிஷன்ஸ் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஓகே, கமிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் முதல்ல கேட்ட கேள்வி, கிராஃபிக் டிசைனர்ஸ் ஆர் நாட் ஆர்டிஸ்ட், நம்ம எல்லாம் அப்ளைட் ஆர்டிஸ்ட். இதுக்கு தமிழில் அழகான ஒரு சொல் இருக்குது, பயன்முறை கலைஞர்கள். நம்ம எல்லாருமே வந்து பயன்முறை கலைஞர்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு பெயிண்டிங் பார்த்தா நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு கிராஃபிக் டிசைனருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெயிண்டிங் பண்ணும்போது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த ஆர்ட்டை டெலிவர் பண்ணாலே போதுமானது. அந்த பெயிண்டிங் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி மனசார நேசிச்சு தான் அந்த ஒர்க்கை டெலிவர் பண்ணுவார். பட் அதை பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஒர்க் பிடிக்கணுன்ற அவசியம், அந்த கட்டாயம் கிடையாது. வேறஸ் ஒரு கிராஃபிக் டிசைனர் பண்ணுற ஒர்க் நமக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், அட் த சேம் டைம் ஆடியன்ஸ்க்கும் அது ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைனாக அது அமையணும். இது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான பார்ட். இதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு கிராஃபிக் டிசைனருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ என்ன கேட்டால் ஒரு ஆர்டிஸ்ட்டை விட ஒரு கிராஃபிக் டிசைனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்பவே அதிகம். நான் இந்த ஃபீல்டை அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப ஜென்யூனான ரெஸ்பான்சிபிளான ஒரு ஒர்க்காக தான் நான் இதை பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்தால் நானும் ஒரு பயன்முறை கலைஞன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸில் எவ்வளோ கிராஃபிக் டிசைனர்ஸ் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.